வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பார்த்து வருகிற யோக ஞான செய்திகளில் இந்த ஞான பயணம் மேற்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தில் அனுபவித்த துன்பங்கள், இவர்களுக்கு ஏற்பட்ட கணக்கில்லாத சோதனைகள், வறுமை, பிணி போன்ற பலவிதமான துன்பங்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு பெரும்பாலும் தெரியாமலே போய்விடுகிறது. அவர்கள் தங்களுடைய பயணத்தின் ஆரம்ப காலங்களிலே அவர்கள் அடைந்த துன்பங்கள் வெளி உலகம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் ஒரு வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அவர்கள் ஏதேனும் ஒரு அருள் விளையாட்டுகளை நடத்தி மக்கள் மனதை கவர்கின்ற வரையில் அவரை இந்த உலகம் அறியாமலே இருந்திருக்கிறது. அவர்களும் தான் யார், எங்கிருந்து வந்தோம் என்ற எந்த விவரங்களையும் தெரிவிப்பதில்லை. இளமை காலத்தில் பட்ட துன்பங்கள் எவை என்பதையும் அவர்கள் நெருங்கிய சிலருக்கு கூறுவார்களே தவிர அனைவருக்கும் கூறுவதில்லை. பலர் என்னிடம் ஆரம்ப காலங்களிலே கேள்வி கேட்பது உண்டு. ஞானிகள், ஜீவன் முக்தர்கள், அடியார்கள், யோகிகள் இவர்களிலே கணக்கில்லாத பிரிவுகள் இருக்கிறது. ஏன் இவையெல்லாம் ஒன்று போல இல்லை என்ற கேள்வி என்னிடம் ஆரம்ப காலங்களில் என்னோடு நெருங்கி இருந்த பலர் கேட்டதுண்டு. அப்போது நான் அவர்களுக்கு கூறிய விடை என்ன என்றால், இந்த ஞானப் பயணம் என்பது நீண்டது, மிக நெடியது, பல பிறவிகளில் தொடர்ந்து வருவது. இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை அடைந்துவிட்டு அந்த உடம்பை விட்டு நீங்கி விடுவார்கள். வேறு ஒரு உடம்பை எடுத்து விட்ட இடத்தில் இருந்து தொடருவார்கள். அதனால் பலரும் இந்த பயணப்பாதையில் பல இடங்களில் அவர்கள் நிலை கொண்டிருக்கிற காரணத்தால் அனைவரையும் ஒரே வரிசையில் பொருத்தி பார்க்க முடியாது. ஒவ்வொருடைய பயண பாதையும் வேறு வேறாக இருக்கிறது. அடையும் இலக்கு ஒன்று என்றாலும் அவர்களுடைய பயண பாதை பல வழிகளிலும் இருந்து புறப்பட்டு பல மார்க்கங்களை கடந்து கடைசியில் ஒரு புள்ளியில் வந்து இணைகிறார்கள். அதனால் இவர்களுடைய பயண அனுபவங்களும் ஒன்று போலவே இருப்பதில்லை. சில விஷயங்களில் அநேக ஒற்றுமைகள் இருந்த போதிலும் ஒருவருக்கு இருந்தது போலவே அதே அனுபவம் அடுத்தவருக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன என்றால், அவர் அந்த பயணப்பாதையில் எவ்வளவு தொலைவு கடந்திருக்கிறார், என்னென்ன விஷயங்களை அவர் முடித்திருக்கிறார், அந்த பாடங்களில் எவ்வளவு நிறைவு செய்திருக்கிறார், எவ்வளவு குறைவுகள் இருக்கிறது என்பதெல்லாம் இறைவனே அறியக்கூடிய ஒரு விஷயங்கள். அவற்றை மானிட மனதால் கணக்கிட்டு அறிய முடியாது. அதனால் சிலருக்கு எளிதாக வாய்க்கிறது, சிலர் மிகுந்த சிரமத்தின் பேரில் அடைகிறார்கள். கடுமையான கொடுமையான துன்பங்களை அனுபவித்த பிறகு அந்த ஞானம் என்பது அவர்களுக்கு கிடைக்கிறது. சிலருக்கு ஒற்றை சொல்லிலே அந்த ஞானத்தை பெற்று விடுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட நிலைகள் இறைவன் எப்படி இவர்களை வளைத்து தடுத்து ஆட்கொள்ளுகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய ரகசியமாக, தேவ ரகசியமாக இருக்கிறது.
அவர் அந்த ஆசிரியர் தான் மாணவர்கள் பலர் இருந்தாலும், ஒவ்வொருவருடைய தகுதியை ஆசிரியரே அறிவார் என்பது போல, இந்த மனிதர்களையும் மனிதரிலே பெரிய நிலை பெற்ற ஞானிகளையும், மகான்களையும் இறைவனே தீர்மானிக்க முடியும். மற்றவைகள் நம்மால் யூகித்து மட்டுமே சொல்லக்கூடிய நிலையில் இருக்குமே தவிர, அறுதியிட்டு நம்மால் பேச முடியாது. அதனால் இந்த வாழ்விலே ஞானப் பயணத்தில் இந்த வறுமை துன்பத்தை சந்திக்காதவர்கள் பெரும்பாலும் குறைவு. சிலரே மிகச் செல்வ நிலையில் அதீதமான செல்வ நிலையில் ஞானத்தைப் பெற்றவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் காவிரிப்பூம்பட்டினத்தில் திருவெண்காடர் என்ற பெயரில் அவதரித்து நமகோடி நாராயணன் என்று பெயர் பெற்ற பட்டினத்துப் பெருமான் குபேரனே பட்டினத்தாராக வந்து அவதரித்ததாக அவருடைய வரலாறு கூறுகிறது. அழகாபுரி பட்டினத்தின் தலைவனாக இருக்கிற குபேரன் மண்ணிலே அவதரிக்க வேண்டும் என்கிற ஒரு பிராப்த வினையால் அவர் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது, சிவபெருமான் நீ மண்ணிலே அவதாரம் செய் என்று உத்தரவிட்டதால், இறைவா மண்ணிலே அவதாரம் செய்து மாயையால் சூழப்பட்டு உன்னை நான் மறந்து விடுகிற நிலை வந்துவிடக்கூடாது. அதனால் எனக்கு தக்க காலத்தில் தாங்கள் வந்து தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அதன்படி சிவபெருமான் அஞ்சாதே உன்னுடைய தக்க காலத்தில் உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டு விடுவேன் என்று உறுதிமொழி நல்கினார். அதன் காரணமாக மாயை வசப்பட்டு பிறந்து வளர்ந்து அந்த இறைவனே மருதவாணன் என்ற பெயரிலே அவருக்கு எடைக்கு இடை பொன்னை கொடுத்து அந்த மருதவாண பெருமானை மகனாக ஏற்று அந்த மகனையும் வாணிபம் செய்வதற்காக பல தலைமுறைகளுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் குல வழக்கப்படி வாணிபம் செய்ய வேண்டும் என்று அந்த மகனையும் அனுப்பி சிவபெருமானே மருதவாண பெருமானாக வந்த காரணத்தால் ஒரே ஒரு ஓலை நறுக்கில் பலவிதமான நவரத்தன மணிகள் அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு இறுதியாக ஒரு பொருளை ஒரு ஓலை நறுக்கை கொடுத்துவிட்டு மறைந்தார். அந்த ஓலை நறுக்கிலே என்ன இருந்தது என்றால், காதற்ற ஊசியும் வாராது காண்நும் கடைவழித்தே என்ற ஒரு ஏட்டில் எழுதப்பட்ட வாசகமும், ஒரு காது ஒடிந்த ஊசியும் அந்த பேழையில் இருந்தது என்று கூறுவார்கள். இந்த வார்த்தையை படித்த மாத்திரத்தில் இந்த பட்டினத்து பெருமானுக்கு பலவிதமான மாயா சக்திகள் விலகி ஞானம் சுடர்விட்டது. ஞானம் சுட அந்த ஒற்றை சொல் அவருடைய அனைத்து அஞ்ஞானங்களையும் தவிடுபொடியாக மாற்றி, பரிபூரண ஞானம் அவருக்கு அந்த ஒரு கணத்திலே சித்தியானது. அதன் காரணமாக அவர் அந்த பொன்னையும் பொருளையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல், தாயினுடைய சத்தியத்திற்காக அந்த ஓர் எல்லையை தாண்ட மாட்டேன், கர்மா அவருக்கு இறுதி காரியம் செய்யும் வரை செல்வதில்லை என்ற ஒரு கோட்பாட்டினால் சத்திய வாக்கிற்காக அந்த ஊர் பொது மடத்திலே அவருடைய தாயினுடைய அந்திம காலம் வரை தங்கியிருந்து அந்த கடமையை முடித்த பிறகு அவர் பல இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்தார். பல ஆலயங்களை வழிபட்டார். இவருடைய வாழ்க்கையிலே பத்திரகிரி ராஜா என்ற ஒரு அரசனை, அந்த அரசன் இவரை கள்வர் என்று கழுமரத்திலே ஏற்றுங்கள் என்று சொல்லி, முன்வினை பயனால் அந்த அரசனுக்கும் அந்த ஞானம் பெறுகிற காலம் வந்தவுடன், இவருடைய குற்றமற்ற தன்மையை இவருடைய பாடலால் கழுமரம் எரிந்த பிறகு இவருடைய பாதங்களை பணிந்து, திருவிடைமருதூரிலே இவருடைய சொல்லை கேட்டு தன்னுடைய ராஜ்ய பாரங்களை எல்லாம் உதறிவிட்டு
இவருக்கு சீடராக இருந்து இவருக்கு முன்பாகவே முக்தியையும் அடைந்தார் என்று இவருடைய வரலாறு கூறுகிறது. இந்த பத்திரகிரி இவர் தனியாக ஒருவர் என்றும், ராஜா பர்துருஹரி என்று வடநாட்டிலே ஒரு அரசர் இருந்தார். இரண்டும் வேறு வேறு நபர்கள் என்று வரலாறு கூறுகிறது. இவரும் அரசர்தான், அவரும் அரசர்தான். இவர் பத்திரகிரி, அவர் பர்துருஹரி என்று கூறுவார்கள். அவர் வடமொழியிலே மிகச்சிறந்த புலமை பெற்றவர் அந்த ராஜா பர்துருஹரி என்பவர். இந்த ராஜா பர்துருஹரிக்கு ஒரு சமயம் ஒரு பெரிய மகான் ஒரு அரிய வகை கனி ஒன்றை கொடுத்து, இதை சாப்பிட்டால் நீண்ட நாள் ஆயுள் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்துடன் வாழலாம், இதை நீ உண்பாயாக என்று கொடுத்து சென்றார். சரி என்று அவர் அதை வாங்கி வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியும் அரசியும் ஆகிய அந்த ராஜ்யத்தின் தலைவி அவருக்கு கொடுத்தால் அவர் நீண்ட ஆயுளோடு நெடுங்காலம் ஜீவித்திருப்பார் என்று அந்த கனியை அந்த மகாராணியிடம் கொடுத்தார். இந்த மகாராணி பார்த்தார், இவையெல்லாம் நடந்ததாக கூறப்பட்ட வரலாறுகள். இந்த மகாராணிக்கு அந்த குதிரைப்படை தலைவன் மேல் ஒரு மோகம் இருந்தது. அந்த மோகம் இருந்த காரணத்தால் இந்த கனியை அவன் சாப்பிட்டால் அவன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யத்துடன் இருப்பான் என்று அவனிடம் இந்த கனியை அந்த ராணி கொடுத்ததாகவும், அந்த குதிரைக்காரனுக்கு வேறு ஒரு பெண் மேல் அதிகமான மோகம் இருந்தது என்று அவன் பார்த்தான், இதை நாம் சாப்பிடுவதை விட நம்முடைய நேசத்திற்கு உரிய அந்த பெண்ணிடம் கொடுத்தால் அவள் ஆயுள் ஐஸ்வர்யத்தோடு இருப்பாள் என்று இந்த கனியை அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டான். அந்த பெண் விதிவசத்தால் அவளுடைய வாழ்க்கை பாதை மாறியிருந்தாலும், வினைவசத்தால் அந்த வந்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது மனம் மிகுந்த முதிர்ச்சியும் பக்குவமும் அடைந்த காரணத்தால் இது போன்ற அரிய வகை கனியை நாம் உண்டு இந்த ஊன உடலை வளர்ப்பதை விட நம்முடைய தேசத்தை தர்ம நியாயம் தவறாமல் காக்கின்ற அரசருக்கு இதை கொடுத்தால் மிக நல்லது என்று எண்ணி ஒரு முறை அந்த சபைக்கு வந்து அரசரிடம் இந்த கனியை கொடுத்து, மகாராஜா, இந்த கனி ஒரு அபூர்வமான கனி என்று கூறுகிறார்கள். இதை சாப்பிட்டால் ஆயுஸ் ஆரோக்கியம் எல்லாம் நெடுங்காலம் நிலைத்திருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆகவே தாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை உண்டு இந்த நாட்டிற்கு பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த கனியை அரசனிடம் சமர்ப்பித்தாள். ராஜா பர்துருஹரி பார்த்தார், தான் கொடுத்த கனி தன்னிடமே வந்தது என்று. அந்த பெண்ணிடம் எப்படி இது வந்தது உனக்கு என்று கேட்டார். அவர் உங்களுடைய படையிலே குதிரைப்படை தலைவனாக இருக்கிற அந்த நபர் என்னிடம் மோகம் கொண்டு வாழ்கிறார், அவர் கொடுத்தது இந்த கனி என்று கூறினார். உடனே குதிரைப்படை தலைவன் அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டான். உனக்கு எப்படியப்பா இந்த கனி வந்தது என்றவுடன் அவன் மிகுந்த தயக்கத்தின் பேரில், அரசே மன்னிக்க வேண்டும், அரசிதான் இந்த கனியை என்னிடம் கொடுத்தார்கள் என்று அவன் கூறினான். அரசியிடம் கூப்பிட்டு மன்னர் விசாரித்தார். அவரும் லஜ்ஜையாலும் நாணத்தாலும் கூனி குறுகி, ஏதோ பிழை செய்து விட்டேன், இந்த கனியை அந்த குதிரைப்படை தலைவனுக்கு கொடுத்தது நான் தான், என்னை
மன்னித்தருளுங்கள் என்று ராஜாவிடம் வேண்டினார். இவை அனைத்தையும் சாட்சியாக பார்த்த அந்த ராஜா பர்த்துருகரி கணப்பொழுதிலே ஞானத்தை பெற்றார். ராஜ்ய பாரங்களை எல்லாம் துறந்து மகாராஜா துறவு என்று வேதாந்த பாடலிலே தமிழிலே பல பாடல்கள் உண்டு. ஆனால் இந்த ராஜா பர்த்துருகரி 100 சுலோகங்களிலே 3 பகுதியாக பல அறநூல்கள் அறச்செய்திகளையும் யோக ஞான விஷயங்களையும் கூறியிருக்கிறார். அதில் வைராக்கிய சதகம், நீதி சதகம், சிருங்கார சதகம் என்று 3 நூல்கள் ஒவ்வொன்றும் 100 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. அவையெல்லாம் இன்று அரிதாக பதிப்பிலே இருக்கிறது. அதை வாங்கி படிப்பவர்கள் குறைவு. அந்த வைராகிய சதகம், நீதி சதகம் எல்லாம் அதிதீவிரமான ஞானிகளுடைய லட்சணங்களை தெள்ளத் தெளிவாக கூறியிருப்பார்கள். கூறியிருப்பார் அந்த ராஜா பர்த்துருகரி. உண்மையான ஞானியினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், ஜீவன் முக்தர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள், இந்த உலகம் அவர்களுக்கு எப்படி தெரியும், இந்த உலகம் எவ்வளவு பொய்த்தன்மை உடையது, இதிலே வறுமை என்பது எந்த அளவு கொடுமையானது, பணம் இல்லாவிட்டால் இந்த உலக வாழ்வு எந்த அளவு நரகமாக போய்விடுகிறது என்று பலவிதமான வாழ்வியல் தத்துவங்களை அவர் பல பிறவிகளில் அடைந்த அந்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி நூலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஞான பாதையை கடந்து வருகிறவர்கள் இந்த நூலில் கூறப்பட்ட சில செய்திகளை நிச்சயமாக கடந்து வந்திருப்பார்கள். மிகப்பெரிய ஞானியாகிய திருமூலர் பெருமான் இந்த உலகில் வறுமை என்று ஒன்று, நல்குரவு என்று, இந்த வறுமை தமிழில் நல்குரவு என்று பெயர். வள்ளுவர் பெருமான் நலிபுறவு என்று 10 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதற்கு முன்பாக திருமூலர் பெருமானும் இந்த நல்குரவு என்ற அமைப்பில் இந்த வறுமை வந்து சூழ்ந்தால் உலகம் என்ன ஆகும் என்று சில பாடல்களில் குறிப்பிடுகிறார். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பினராயினர், கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை, நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கட்கே என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். வறுமை வந்தால் நல்ல புடவை இருக்காது. அந்த புடவை கிழிந்து போனால் அதை தைப்பதற்கு கூட வழியில்லாமல் இருப்பார்கள். அந்த புடவை கிழிந்தது என்றால் வறுமை வந்தது, போயிற்று வாழ்க்கை. வறுமை வந்தவுடன் அதுவரை இருந்த வாழ்க்கையும் அந்தஸ்தும் ஆரவாரமும் அப்படியே மறைந்தது. அதுவரை இவர்கள் வசதியாக இருக்கும்போது வந்து விருந்தும் கேளிக்கையுமாக இருந்த உறவினர்கள் எல்லாம் அப்படியே மறைந்து போகிறார்கள். அடையப்பட்டார்களும் அன்பிலராயினர். அவர் யாரோ, நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விலகி விடுவார்கள். இவர்களுக்கு கொடை இல்லை, கோள் இல்லை, கொண்டாட்டம் இல்லை. இவர்களுக்கு நாள், நட்சத்திரம், திருவிழாக்கள், பண்டிகைகள், ஜாதகங்கள் என்று எதுவுமே இல்லை. கம்பீரமான நடையும் இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்கே என்று இந்த வறுமையினுடைய கொடுமையை திருமூலர் பெருமான் விளக்குகிறார். அதனால் இந்த உலக வாழ்விலே இந்த வறுமை என்ற
மிகப்பெரிய பிணியை கொடுத்து அநேக ஞானிகளை இறைவன் ஆட்கொண்டிருக்கிறார். இந்த வறுமையோடு பிணியையும் சேர்த்து சிலர் அனுபவிக்கிறார்கள். அவர்களும் அந்த அனுபவம் தீர்ந்த பிறகு முதிர்ந்த ஞானத்தை அடைகிறார்கள். எனவே இந்த ஞானத்தை அடைந்த பல மனிதர்கள் இந்த வயிற்றுக்கு இறை தேடுவது என்பது மிகப்பெரிய சவால் என்ற நிலையைத்தான் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அனைத்தையும் தொடர்ந்த பட்டினத்து பெருமான் பசியினுடைய கொடுமையினால் இறைவனிடம் பாடுகிறார். அத்தி முதலாய் எறும்பு ஈரா உயிர் அத்தனைக்கும் சித்தம் மகிழ்ந்து அளிக்கும் தேசிகா மெத்த பசிக்குதையா பாவி என் பாழ்வயிற்றைப் பற்றி இசிக்குதையா திருக்காரோணரே என்று இறைவனிடம் முறையிடுகிறார். யானை முதல் எறும்பு வரை அத்தனை உயிர்களுக்கும் படி அளக்கின்ற இறைவா, மெத்த பசிக்குதையா, எனக்கு பசி தாழ முடியவில்லை. அந்த பசியினால் பாவி என் வயிற்றை பற்றி இசிக்குதையா, குடலோடு குடல் அப்படியே பிசைகிறது, ஒன்றை ஒன்று சாப்பிடுகிறது என்று சொல்வது வழக்கம். அதுபோல இவ்வாறு இந்த குடல் மிகுந்த துன்பத்தை தருகிறது, திருக்காரணரே என்று முறையிடுகிறார். இவர்கள் சில வீடுகளிலே உணவை வாங்கி உண்கிற வழக்கம் உடையவர்கள். அவ்வாறு சில வீடுகளிலே உணவை கேட்டு வாங்கி உண்ணும் நாளிலே மரியாதையோடு அந்த உணவுகள் வரவில்லை என்றால் இதை உண்ண மாட்டேன் என்று இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்று ஒரு நிலையில் இந்த பாடலை பாடுகிறார். பிச்சை எடுக்கிற காலத்தில் வாசல் படிகடந்து வாராத பிச்சைக்கு இங்கு ஆசைப்படுவதில்லை அண்ணலே, ஆசைதனை பட்டு இறந்த காலமெல்லாம் போதும் பரமேட்டி சுட்டிறந்த ஞானத்தை சொல் என்று ஒரு நிலையில் வாசல் படியை கடந்து இன்முகத்தோடு கொடுத்தால் அந்த பிச்சையை ஏற்பேனே தவிர, இந்த ஆசை பட்டு பட்டு இறந்த காலமெல்லாம் போதும், இந்த உணவுக்காக இந்த தாழ்நிலைக்கு நான் செல்ல மாட்டேன் என்று கூறியவர். அதிலும் பல இடர்பாடுகள் ஏற்பட்ட பிறகு இருக்கும் இடந்தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். நான் எங்கு இருக்கிறேனோ அந்த இடம் தேடி அன்போடும் பரிவோடும் உருக்கத்தோடும் அந்த உணவை கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க ஊரெல்லாம் வந்து அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி. பசியால் மாண்டு போகும் நிலை வந்தாலும் எவரிடமும் போய் கேட்க மாட்டேன். நீ வந்து அல்லது எவர் மூலமாகவாது டிபூரணமாக மனப்பூர்வமாக வந்தால் அன்றி இந்த உணவை நான் ஏற்க மாட்டேன் என்று கூறுகிறார். மிகப்பெரிய தனவந்தராக இருந்து ஞானத்தை பெற்ற அந்த பட்டினத்து பெருமான். பல இடங்களில் அவர் பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு என்று கூறுகிறார். அப்போது இவருடைய வாழ்க்கையை இதை போன்ற பலருடைய வாழ்க்கையிலே பசிப்பிணி என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கிறது. இவர்கள் இறைவனோடு நேரடியாக பேசுகின்ற ஆற்றல் பெற்றவர்கள், பலவிதமான யோக சித்திகள் கைவரப்பெற்றவர்கள். இந்த பசியை அடக்குவதற்கு என்று காட்டிலே பல மூலிகைகள் இருக்கிறது. அதை கடயோகிகள் நன்றாக அறிவார்கள். சில சில தாவரங்கள் உணவு அந்த மூலிகைகளை சாப்பிட்டால் 3 வாரம், 1 மாதம், 6 மாதம் பசியை வெல்லலாம் என்றெல்லாம்
இந்த ஞான மார்க்கத்தில் செல்கிறவர்களுக்கு சித்த வைத்திய குறிப்புகள் இருக்கிறது. இதை நானே பிற்காலங்களில் தான் தெரிந்து கொண்டேன். காட்டிலே அலைகின்ற பல சித்த புருஷர்கள் ஞான பயணத்தில் இந்த பசியை வெல்வதற்காக இந்த பச்சிலைகளை பயன்படுத்தி அதை நமக்கு கூறியிருக்கிறார்கள். இதை சாப்பிட்டால் பசி நீண்ட காலம் பசி தாகங்களை வெல்லலாம். என்றாலும் இந்த இறைவனை சார்ந்து இறைவனே வந்து ஆட்கொண்டு இறைவன் எதை கேட்டாலும் கொடுக்கிற நிலையில் இருக்கிற இந்த பட்டினத்து பெருமான் போன்ற ஞானிகள் இந்த காயகற்ப மருந்துகளை சாப்பிட்டு இந்த பசியை வெல்லவில்லை. அந்த பசியை பொறுத்து கொள்ளுகின்ற மனநிலை இருக்கிறதா, நம்மிடம் அந்த ஆற்றல் இருக்கிறதா என்று அந்த பசிப்பிணியை அனுபவித்து கழித்தார்கள். அதை வேறு உபாயங்கள் மூலமாக அந்த பசியை அடக்கி விடுவது என்பது இந்த ஹடயோகிகளுடைய செயல். அவர்கள் அவ்வாறு அந்த பசியையும் தாகத்தையும் அடக்கி தூக்கத்தையும் கூட வென்று அந்த காடுகளிலே நெடுங்காலம் அலைகிறார்கள். அவ்வாறு அலைகின்ற அந்த அவர்களுடைய இறுதி இலக்கு ஞானம் என்பதுதான் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை உலக வாழ்க்கையிலே மனித சந்தடிகளுக்குள் இருந்து கொண்டு ஊழ்வினையால் வருகிற இறைவனால் கொடுக்கப்படும் இந்த சுக துக்கங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மட்டுமே முறையிடுவது, விதிவசத்தால் வந்த அந்த துன்பங்களை அனுபவித்து கழித்து விடுவது என்று பல ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த வறுமையை கணப்பொழுதிலே மாற்ற முடியும். இறைவனிடம் கேட்டால் அவர்களுக்கு சகல வசதிகளும் வந்துவிடும். ஆனால் இந்த ராஜா பர்துருஹரியும் என்ன கூறுகிறார் என்றால், தரையிலே கிடக்கின்ற அந்த ஒரு சுகம், மரத்தடியிலே படுத்து எந்த விதமான ஆசாபாசங்களும் குறிக்கோள்களும் இல்லாமல், கவலைகளும் இல்லாமல் நிச்சலனமாக இருக்கின்ற அந்த வாழ்வுக்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று அவர் ராஜா பர்துருஹரி கூறுகிறார். பட்டினத்து பெருமானும் இந்த ஆலயங்களிலே எந்த விதமான கரையற்ற பல்லும் கரித்துணி ஆடையும் கள்ளமின்றி பொறையுற்ற நெஞ்சும் பொல்லாத ஓணும் தரையில் கிடப்பும் இறந்துண்ணும் ஓடும் குறைவற்ற செல்வமென்றே கோலமாமரை கூப்பிடுமே என்று கூறுகிறார். இல்லறவாசிகள் இந்த தாம்போலம் போட்டு வெற்றிலை பாக்கு போடுகிறது இல்லறவாசிகளுடைய வழக்கம். ஆனால் சந்நியாசிகள் அதை செய்வதில்லை. அதனால் அவர் இல்லறவாசியாக இருந்த காலங்களிலே தாம்பூலம் தரித்தவர். அதனால் இன்மேல் அந்த வழக்கம் நமக்கு இல்லை என்றால் கரையற்ற பல்லும் கரித்துணி ஆடையும், கரித்துணி என்று இந்த சட்டிகளை மண் சட்டிகளை பிடிப்பதற்கு கரித்துணியை வைத்து உதவாத நிலையில் குப்பையிலே எறிவார்கள். அந்த எரிந்த ஆடைகள் கரித்துணி ஆடையும் கள்ளமின்றி பொறையுற்ற நெஞ்சும் மனதிலே கள்ளம் கபடம் சூதுவாது என்ற அழுக்குகள் இல்லாத நிலையும் பொல்லாத ஓணும் தேடி அலைந்து பெறாத உணவும் இறந்துண்ணும் ஓடும் குறைவற்ற செல்வமென்றே கோலமா மறை கூப்பிடுமே. 4 மறைகளும் இதுதான் செல்வத்திலே சிறந்த செல்வம் என்று சொல்வதாக அந்த பட்டினத்து பெருமான் கூறுகிறார். கடைகாயிலை அண்டருந்த தண்ணீரும் உண்டு அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே என்பது அவருடைய வாக்கு. உடை கோவணம் உண்டு உறங்க புறந்தென்ன எங்கெங்கும் உண்டு அடைகாய் இலை அருந்த தண்ணீரும் உண்டு அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் சிறுநாமம் உண்டு இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே. ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சந்திரன் வடகோடு உயர்ந்தால் சுபிட்சம் மழை என்று போடுவார்கள். தென்கோடு உயர்ந்தால்
இந்த 3ஆம் பிறை சந்திரனிலே எந்த பகுதி உயர்ந்திருக்கிறது என்று அந்த ஆண்டு அந்த மாதங்களின் மழையை கணிக்கிற வழக்கம் உண்டு. இது மானிடர்கள் விவசாயம் செய்வது சம்சாரிகளுக்கு இந்த பிறை பார்த்து வடகோடு உயர்ந்திருக்கிறதா, தென்கோடு சாய்ந்திருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். சந்நியாச நிலை பெற்ற இந்த பட்டினத்து பெருமான் எல்லாம் இறைவன் தருகிறான், அங்கங்கே கிடக்கிறது. இதில் வடகோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, எனக்கு இறைவனே வழங்குகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான துணிவில் அவர்கள் இந்த பாடல்களை பாடி இந்த வறுமை பிணியை அவர்கள் வெல்கிறார்கள். வசதியாக வாழ்ந்தவர்களும் அந்த இல்லம் துறந்து பசி வந்தபோது அங்கு இறந்து தின்று பல்லும் கரையற்று வெள்வாயுமாய் ஒன்றில் பற்றுமின்றி சொல்லும் பொருளும் இழந்து சுகானந்த தூக்கத்தில் அல்லும் பகலும் இருப்பதென்றோ அத்தனே கைலாயபுரி காலத்தியே என்று இதே பட்டினத்து பெருமான் கூறுகிறார். இல்லத்தை துறந்து பசி வந்தபோது அங்கு இறந்து தின்று, பசி வந்தால் இறந்து உண்ணலாம் என்று அவர்களுக்கு சந்நியாசிகளுக்கு அந்த விதி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை பெற்றவரும் கடும் சோதனையினால் நான் போய் கேட்க மாட்டேன் என்கிறார். கேட்டு விருப்பத்தோடு கொடுத்தால் உண்பேன் என்கிறார். பிறகு அதையும் விட்டுவிட்டு என்னிடம் தேடி வந்து நீயே கொடுத்தால் அன்றி அப்படியே நான் விட்டு விடுகிறேன் என்று கூறுகிறார். இவர்களெல்லாம் இறைவனோடு நெருங்கி விளையாடி ஒவ்வொரு சம்பவங்களிலும் இறைவனுக்கு உத்தரவை போட்டு வேலை வாங்குகிற ஆற்றல் பெற்றவர்கள். இறைவனும் இவர்களுக்கு கைகட்டி ஏவல் செய்திருக்கிறார். அந்த நிலை பெற்ற இந்த ஞானிகளும் கூட ஊழ்வினையால் வருகிற இந்த வறுமை, பிணி, துன்பம், பலவிதமான இழப்புகள் போன்றவற்றை கடந்தே வந்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த கொடுமையான துன்பங்களை அனுபவிக்காமல் நான் அனைத்து ஞானங்களையும் பெற்றுவிட்டேன் என்று சொல்வது அத்தியாயத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, இந்த ஞான பயணத்தின் நீண்ட தொடர்களில் ஏதோ ஒரு பிறவியில் அந்த மனிதன் இந்த அனைத்து துன்பங்களையும் துன்பத்தின் எல்லையில் அவன் ஞானத்தை பெற்றிருப்பான் என்பதுதான் உண்மை. அவ்வாறு இந்த துன்ப சுவடையே அவர் அறியவில்லை என்றால் அவர் இன்னும் அந்த முழுமையான ஞானத்தீயால் அவர் வாட்டப்படவில்லை. அந்த ஞான அக்கினிக்குள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அந்த ஞானாக்கினி கொழுந்துவிட்டு எரிகின்ற காலத்தில் இந்த உடம்பிலே வருகிற கணக்கில்லாத நோய்கள், இந்த மந்திர ஜபங்களை ஜபிக்க ஜபிக்க வருகிற அந்த தரித்திர வெம்பிணிகள், உலகின் வறுமை கோடுகள், ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளிதான் வானமே கூரை, பூமிதான் வீடு என்று வாழ்கிற அந்த அடிமட்ட நிலையை அவர்கள் பார்க்கவில்லை என்றுதான் நம்மால் யூகிக்க முடிகிறது. வசதியாக எந்த துன்பமும் இல்லாமல் மிக மிக சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மேனி நோகாமல், மனம் நோகாமல் பலர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு துன்ப சுவடையே அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். தலைமுறைக்கு முன்பு தாத்தா, பாட்டன் என்று சேர்த்து வைத்த சொத்துக்கள் இருக்கிறது, படிப்புகள் இருக்கிறது. கல்லூரி படிப்பு வரை தடையில்லாமல் படிக்கிறார்கள், ஒரு வேலைக்கும் செல்கிறார்கள், குடியிருப்பதற்கு வீடு இருக்கிறது, மிகப்பெரிய கடமைகள் இல்லை, கடன் இல்லை, வறுமை இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ஆனால் ஏதோ சில ஞானங்களை பெற்று அவர்களும் உலகறிய ஒரு நாடு மட்டுமல்ல உலகமே அறியும்படியாக பல மனிதர்கள் என்று நம்மிடையே காணப்படுகிறார்கள். அவர்களும் யோகம், ஞானம் என்று பல விஷயங்களை சொல்லி வருகிறார்கள்.
இவர்கள் தங்களுடைய ஞானப் பயணத்தில் ஏதோ ஒரு பிறவியில் இந்த கொடுமையான துன்பங்களை கடந்திருக்க வேண்டும். அவ்வாறு கடக்கவே இல்லை. நான் மிகச் சிறப்பாகவே இருக்கிறேன். எந்த துன்பத்தையும் உணரவில்லை என்று இந்த விஷயத்தில் கூற முடியாது. காரணம், இவற்றையெல்லாம் பொய் என்று தள்ளுகின்ற மன உறுதி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகவே இறைவன் இவர்களுக்கென்று சிறப்பான ஒரு துன்பத்தை கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு சாதாரணமான துன்பம் என்றால், இந்த யோக ஞான பாதையில் செல்பவர்களுக்கு இரட்டை துன்பத்தை இறைவன் வழங்குகிறார். அவ்வாறு இது எவ்வளவு கொடிய துன்பங்கள் வந்தபோதும் அந்த இறை சிந்தனை மாறாமல் இருந்து தங்களுடைய குறிக்கோளை அடைந்தவர்கள்தான் நம் நாட்டு ஞானிகள். இது இறைவனை அடைந்து அறிந்து அனுபவிப்பதற்காக இத்தனை துன்பங்களையும் அவர்கள் ஏற்கிறார்கள். இந்த பயணத்தில் செல்லும்போது பலவிதமான ஆற்றல்கள் குறுக்கிட்டு ஒரு ஞானியை, ஒரு யோகியை திசை திருப்புகிறது. அந்த சிறு சிறு ஆற்றல்களிலே கவரப்பட்டவர்களாக இவர்கள் தங்களை இழந்து, தங்களை சுற்றி ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கி இந்த சித்து விளையாட்டுகளிலே தங்களுடைய மனதையும் செலுத்தி, தங்களை நாடி வருகிற மக்களுக்கு சிவஞான சித்தியை கூறுவதற்கு முன்பாக கூறாமல், சாதாரணமாக உலகப் பயன்களுக்காக அவருடைய எதிர்காலங்களை கூறி, அவர்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளை தங்களுடைய அருள் சக்தியால் தீர்த்து வைத்து, அது ஒரு விதமான ஞான வாழ்வாக அவர்களுக்கு பல பிறவிகள் அதிலே கழிந்து விடுகிறது. அரிதாக ஞானத்தால், இரக்கத்தால் சிலருடைய வாழ்க்கையில் ஞானிகள் குறுக்கிட்டு துன்பங்களை நிவர்த்தி செய்கிறார்கள். கடந்த ஞானிகள் எந்த பிரயாசையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. தெருவிலே இருக்கிற மண்ணை எடுத்து கொடுத்து அவர்கள் இதுதான் மருந்து என்று கொடுத்தால் அந்த மருந்து வேலை செய்யும். ஒரு வார்த்தையை கூறி இதை சொல், உன்னுடைய வறுமை தீரும் என்று சொன்னால் அந்த வறுமை தீரும். ஆனால் அந்த சீடனும் அதற்கேற்ப தவப்பயனை பெற்றிருக்க வேண்டும். இந்த ஞானிக்கு யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே இறைவன் ஒதுக்கச் செய்ய வேண்டும். இப்படி அரிதாகத்தான் இந்த இறை நிர்வாகத்திலே ஞானிகள் தலையிடுகிறார்களே அன்றி, எல்லா மனிதர்களுக்கும் தங்களிடம் இருக்கிற எண்வகை யோகப் பேராற்றல்கள், அட்டமா சித்திகள் மூலமாக அனைவருடைய துன்பங்களையும் அவர்கள் தீர்த்து வைப்பதில்லை. காரணம், இந்த உலகத்தில் சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்காகத்தான் பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படை உண்மை. அதை எதிர்கொண்டு அனுபவிக்க வேண்டும். அனுபவிப்பதற்கான மன உறுதியையும் ஆற்றலையும் கொடு என்று இறைவனிடம் கேட்பதே சரியான வழியாக இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் இவனை இந்த துன்ப சுழலில் தான் வைத்திருக்குமே தவிர, ஒரு காலம் இந்த துன்பத்தை தற்காலிக நிவர்த்திகள் மூலமாக நிறுத்திவிட முடியாது. தற்காலிகமாக நிறுத்தலாம், மீண்டும் அது வந்தே தீரும். ஆகவே அதை உடைத்து வெளியேறி, எதிர்த்து போராடி உடைத்து வெளியேறி, மீண்டும் இந்த துன்பம் எதனால் வந்தது, இந்த துன்பம் வராமல் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழியை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு மனிதன் நிரந்தரமான இன்பத்தை ஒரு முழு வாழ்நாள் முழுவதும் பெற முடியும். துன்பமே வந்து சூழ்ந்தாலும் அந்த துன்பத்தால் இவன் பாதிப்படையாமல் இருக்க முடியும். அதுதான் ஞானம் என்று கூறப்படுகிறது. எதுவுமே மனிதன் கொண்டு வரவில்லை, எதையும் எடுத்து போவதில்லை. இடையிலே வந்ததெல்லாம் இவனுடைய திறமையிலே எதுவுமே வரவில்லை. பிறக்கும்போது கொண்டு வந்தவர் இல்லை, பிறந்து மண்மேல் இறக்கும்போது கொண்டு போவார் இல்லை. இடைநடுவே குறிக்கும் இச்செல்வம்
சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இரக்கம் இப்பொறாமருக்கு என் செய்வேன் இறைவா கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்துப் பெருமான் கூறுகிறார். இடைநடுவே குறிக்கின்ற இந்த செல்வங்கள், கணக்கில்லாத ஆலைகள், நிலங்கள், சொத்து சுகங்கள் அனைத்தும் சிவன் தந்தது என்று அறியாமல் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதற்கு நாம் ஒரு காவலாளி, இதை நாம் எடுத்துச் செல்ல முடியாது, யாருக்கோ விட்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எம்மியளவும் இல்லாமல் இந்த மண்ணாசையினால் மிகவும் ஈர்க்கப்பட்டு இந்த பொளியங்காய் போல இருக்கிறது என்று கூறுவார்கள். பொளியங்காயை தோலையும் உரித்தால் சதையோடு சேர்ந்துதான் வரும். அதுவே புளியம் பழமானால் அந்த தோட்டிற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் கடகட என்று ஆடிக்கொண்டிருக்கும். அந்த நிலை ஞானிகளுக்கு. உலகப்பற்றிலே ஆழ்ந்து பின்னி பிணைந்து கிடக்கிறவர்கள், இதில் எதுவுமே மனைவியும் இவருக்கு சொந்தமல்ல, தாயும் சொந்தமல்ல, தந்தையும் சொந்தமல்ல, மக்களும் சொந்தமல்ல, ஊரும் சொந்தமல்ல, உறவும் சொந்தமல்ல, எதுவுமே இவனுக்கு சொந்தமில்லை. எந்த பொருளையும் இவன் கொண்டு வந்தவனும் இல்லை, எந்த பொருளையும் இவன் எடுத்துச் செல்லப் போவதும் இல்லை. இதுதான் மாயக்கூத்து என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. என்னிடம் கேட்டால் இதைத்தான் என்னால் தர முடியும். நான் சாதாரணமாக மருந்தை போட்டுவிட்டு போகலாம். அது ஆதி முதலாக அந்த வேலையை நாம் செய்வதில்லை. நிரந்தரமான ஞான வழிகளை கூறினால் அவன் நிரந்தர பயனை அடைகிறான். அறிவு தெளிய தெளிய இந்த துன்பங்களெல்லாம் மறைகிறது. பிறப்பு இறப்பு என்ற இரகசியத்தை தெரியாத வரை ஞான மார்க்கத்தில் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. ஏதோ நேரப்போக்கிற்காக கேட்கலாம். இந்த வந்துவிட்ட உலகத்தில் அதை கொடு, இதை கொடு, இதை சரி செய்துவிடு, அதை சரி செய்துவிடு என்று இறைவனிடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் உயர்ந்த ஞானிகளுடைய கூற்று. காரணம் என்ன என்றால், அறிந்தே படைக்கிறான், அறிந்தே கண்காணிக்கிறான். ஒவ்வொரு செயலையும் உற்று கவனிப்பதற்கு கணக்கில்லாத சக்திகளை வைத்திருக்கிறார் இறைவன். அதனால் வினைப்பயனை அனுபவிப்பதற்காகவே மண்ணுக்கு வருகின்ற மனிதர்கள் அதிலிருந்து அடியோடு தப்பி விடுவது அல்லது தப்பிக்க வைக்க முடியும் என்று சொல்கிற வாதங்களை ஏற்க வேண்டிய அவசியமில்லை. எவராலும் அதை போல செய்ய முடியாது. அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். அல்லது அவருடைய அனுபவத்தை ஞானத் தகுதியால் இன்னொருவர் வாங்கி அதை காலி செய்ய வேண்டும். அல்லது இறைவனே மனம் மகிழ்ந்து மனம் நெகிழ்ந்து இவனுடைய வினையை எரிக்க வேண்டும். அவ்வாறு எரித்தாலும் கூட பிராப்த கர்மா எரியாது என்றுதான் ஞானிகள் கூறுகிறார்கள். அதற்கு பல உதாரணங்கள், கதைகள் எல்லாம் இருக்கிறது. தெய்வமே நேரடியாக தினந்தோறும் பேசுகிற ஞானிகள் அந்த பிறவியில் வந்த நோயை அவர்கள் அனுபவித்துத்தான் கழித்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் மறுபிறவிக்கு தொடரும் என்ற அடிப்படை நிர்வாக ரகசியம் தெரிந்த காரணத்தால் அந்த இறைவனிடம் அவர்கள் அந்த கோரிக்கையை வைப்பதில்லை. வைத்தால் மறுபிறவியில் அனுபவிக்கிறாயா என்று இறைவன் கேட்டால் வேண்டும், வேண்டாம், இந்த பிறவியிலே அனுபவித்து விடுகிறேன் என்று கூறி அனுபவிக்கிறார்கள். பழைய வினைகளெல்லாம் எரிந்து போகிறது. இந்த வரி வடிவமாக வந்துவிட்ட பிராப்த கர்மாவை மட்டும் அவர்கள் அனுபவித்து கழிக்கிறார்கள். அதற்கான மன உறுதி அவர்களிடம் மிக ஆழமாக அவர்களிடம் பதிந்து விடுகிறது. துன்பத்தை துன்பம் என்று உணராமல் அனுபவிக்கிறார்கள். இன்பம் விளையாதான் இடும்பை இயல்பென்பான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்று வள்ளுவர் பெருமான் மிகச்சிறந்த ஒரு ஆய்விற்கு பிறகு இந்த பாடலை கூறுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே இன்பத்தை விளைய மாட்டான் அறிவு தெளிந்த ஞானி. இடும்பை இயல்பென்பான், துன்பம்தான் இங்கு இருக்கிறது, துன்பத்தை தவிர இங்கு வேறு எதுவுமே இல்லை. பாடம் படிப்பதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறார்கள். பாடம் படிக்க வந்தவர்கள் பாடம் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி புலம்புவதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பாடம் கடினமாகத்தான் இருக்கும். பல பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்களை இவர்கள் அறிவதில்லை.
அதனுடைய அந்த வித்து தான் இந்த பிறவியிலே வந்து இவர்களுக்கு வந்து நிற்கிறது. இன்பமாகவும், துன்பமாகவும், பிணியாகவும், பகையாகவும், பெற்றதாகவும், இழந்ததாகவும் மனிதனை பலவிதமான மாயைக்குள் தள்ளி எனது ஊர், எனது நாடு, எனது மொழி, எனது இனம், எனது உறவு என்று பலவித மயக்கங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எந்த இலக்கை நோக்கி போகிறோம் என்று தெரியாமல் ஞானம் என்ற ஒன்றை விரும்புகிற அதே நேரத்தில் இந்த உலகத்தை வலிமையாக, கெட்டியாக, வலிவாக பிரிக்க முடியாத அளவு இந்த மண்மேல் ஆழமான பற்றுக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆழமான பற்றுக்களே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் என்று தெரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் துன்பம்தான் இருக்கிறது என்ற உண்மையை அறிந்தால், துன்பத்துள் துன்பம் ஒருதல் இலன், துன்பமே வந்தாலும் இவன் துன்பம் இல்லாமல் இருப்பான் என்றெல்லாம் பல அரிய செய்திகள் நம் நாட்டிலே அனுபவித்து கூறியிருக்கிறார்கள். அதுபோன்ற செய்திகளுக்கு வரவேற்பு குறைவாகவே இந்த மனித மனம் செய்கிறது. தற்காலிகமாக பல நிவர்த்திகளை சொல்ல முடியும். அது தற்காலிகமாக அது இந்த மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்தது போல. அந்த மருந்து போன பிறகு அந்த காயங்களை ஆற்றுவதற்கு பல மருந்துகளை கொடுக்க வேண்டும். அந்த அறுத்த நேரத்தில் வலி தெரியாமல் இருக்கலாம். அந்த அளவு சில நேரங்களில் இறையாற்றல் இவனுக்கு உதவுகிறது. ஆகவே துன்பங்களை கண்டு விலகுவது, துன்பத்தில் இருந்து ஒன்றுமே கொண்டு வரவில்லை. எதுவுமே இவனுக்கு சொந்தமில்லை. ஆனால் எண்ணுவது கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணுகிறான். ஒருபொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்ல பல. கருவிலேயே இவனுக்கு இதுதான் விதி என்று நிச்சயிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே மானிடன். அதை இடையிலே மாற்றி விடுவது என்பது இயலாத காரியம். ஜோதிடனாக இருந்தாலும், மிகப்பெரிய அருள் பெற்றவர்களாக இருந்த போதிலும், அனைத்து விஷயங்களையும் மாற்ற முடியாது. அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். பொந்திய பிறவியில் இவன் என்ன செய்தானோ அதுதான் இப்போது வந்து நிற்கிறது. பொருளை இழக்கிறான், வழக்கு மன்றம் செல்கிறான், மிகப்பெரிய செல்வத்தை அடைகிறான், செல்வத்தை இழந்து விடுகிறான். தரித்திரனாக இருப்பவன் கணக்கில்லாத செல்வத்திற்கு அதிபதியாகிறான். இப்படி பல பல விதமான நூதனமான அனுபவங்கள் இருக்கிறது. துன்பம் இல்லாத மனிதர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. அவரவருக்கு அவரவருடைய பிரச்சனை தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. துன்பம் மட்டும்தான் இருக்கிறது. இருண்ட வழியிலே மின்னல் போல சில நேரங்களில் இவனுக்கு மகிழ்ச்சி தெரிகிறது. அல்லில் நேரும் வினதுதானும் அல்லதாகிய உடல் மாயை என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். இருட்டிலே வருகிற மின்னல் போல் வருகின்ற இந்த உடம்பே ஒரு மாயை, உடம்பே நிலையற்றது. இதை கடந்த பரந்த வெளியில் சென்றவர்களுக்கு இந்த உடம்போடு வாழுகின்ற காலத்திலே உடம்பு பலமுறை இறந்து போய்க்கொண்டே இருக்கும். பிறப்பிறப்பு அனுபவம் தினந்தோறும் இறைவன் சகல உயிர்களுக்கும் கொடுத்தாலும் இந்த மாயை அதை உண்மையை உணர விடாது. ஞானிகள் அடிக்கடி இந்த இறப்பு நிலையை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லில் நேரும் வினதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லில் நேர் அவ்வழி தோறுகையும் நானும் உலையலாமோ சொல்லில் நேர் படு முதுசூரர் துய்ய ஊர்கட விடும்பேலா வள்ளிமார் இரு புறமாக வள்ளியூரில் உறைவோனே என்று வள்ளியூர் திருப்புகழ் பழனகிரிநாத பெருமானால் அருளப்பட்டது. அதில் அவர் கூறுகின்ற முக்கியமான செய்தி, இருட்டிலே வருகிற மின்னல் போல தோன்றுகின்ற இந்த உடல் மாயை, இந்த உடல் நிலையற்றது. உடலே நிலையற்றது என்றால் இந்த உடலால் அனுபவித்த துன்பங்களும் இன்பங்களும் நிலையற்றது. நினைவு மாத்திரமாகத்தான் இருக்குமே தவிர, அனுபவிக்கும் போது அதை கடக்கும் போது பல துன்பங்களை அனுபவித்து இறுதியில் அந்த நினைவு மட்டுமே அவனுக்கு தங்குகிறது. மற்றவையெல்லாம் கனவாக போய்விடுகிறது என்று இந்த யோக ஞான விஷயங்கள் மிக ஆழமாக போய்கொண்டிருக்கும். இதுவே காலங்களெல்லாம் கடந்து போய்விடுகிறது. என்னை மறந்தே நான் பேசுகிறேன். எத்தனை முயன்ற போதிலும்
காலங்கள் இழுத்து கொண்டு சென்று விடுகிறது. கேட்பவர்களுக்கு பொறுமை வேண்டும். 30 நிமிடங்களுக்குள் பேசினால் நல்லது என்று பலர் கூறினாலும் அந்த எல்லைக்குள் நிற்க முடியவில்லை. முடிந்த அளவு இதை நான் பிரித்து போட பார்க்கிறேன். இல்லாவிட்டால் அப்படியே இருந்தால் பொறுமையோடு கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உள்ள விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.